கோவை சரவணபீடம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. துல்லிய ஜாதகம் மற்றும் ஆன்மீக குறிப்புகளை அறிய நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 9 கிரகங்களின் தசா புத்திகள் என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய பதிவு இது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிறந்தது முதல் ஆயுள் காலம் வரை ஒவ்வொரு நிகழ்வும் குழந்தையுடைய ஆரோக்கியம், கல்வி ஸ்தானம், உத்தியோக பலம், திருமண வாழ்க்கை, தொழில் ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இப்படி புத்திரஸ்தானம், இப்படி எல்லா விஷயங்களுக்குமான பலன்களை தீர்மானிப்பது அவரவர் ஜாதகத்தின் தசா புத்தி பலன்களே. அப்போ 9 கிரகத்தினுடைய தசா புத்திகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பலனை செய்யுது. அவரவர் லக்னப்படி, அவரவர் ஜாதக அமைப்புப்படி, கிரகங்கள் நின்ற இடத்தை பொறுத்து அந்த தசா புத்தி பலன்கள் மாறுபடுது. அப்ப தசா புத்திகள் தான் முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நன்மை தீமைகளை தீர்மானிக்குது என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அப்படி தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 9 கிரகங்கள், சூரியன் முதல் சுக்கிரன் வரை 9 கிரகங்கள் என்னென்ன பலன் செய்யும் அப்படிங்கிற பத்திய பதிவுங்கிறதுனால இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தனுசு காலபுருஷனுடைய 10வது வீடு, குரு பகவானுடைய வீடு. தனுசில் பிறந்தவர்கள் குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், வாழ்க்கையில் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கக்கூடியவர்கள், உபதேச பிரியர்கள். அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்யறதுல இவங்க ரொம்ப முனைப்பா செயல்படுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு மனசாட்சிக்கு பயந்து ஆன்மீகம், தெய்வீக சிந்தனைகளோடு, குருவுடைய ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடியவர்கள், கூரிய தொலைநோக்கு உள்ளவர்கள். தனுசு என்பது வில் அம்பு. அப்ப கூரிய தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள் தனுசில் பிறந்தவர்கள். இந்த மாதிரி தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 9 கிரகங்கள் தசாபதிகள் எடுத்துட்டோம்னா, சூரிய திசை அப்படின்னு எடுக்கும்போது சூரியன் தனுசுக்கு பாக்கியாதிபதியா வர்றாரு. 9ஆம் இடத்துக்கு அதிபதி. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், லட்சுமி ஸ்தானம், திரிகோண ஸ்தானம். அப்போ 9ஆம் இடம் அப்படின்னாலே எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு சுபஸ்தானம். அதுதான் வெளிநாடு வெற்றி, வாழ்க்கையில் புகழ், அந்தஸ்து, உயர்வு, வளர்ச்சி, வெற்றி, இப்படி சொல்லிட்டே போலாம். அப்ப சூரிய திசை என்பது தனுசில் பிறந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு திசை. அப்ப இந்த திசை நல்ல இடங்கள்ல சூரியன் இருக்கணும், அதான் முக்கியம். ஏன்னா லக்னத்துக்கு 3, 6, 8, 12 இது மறைவு ஸ்தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தோ இல்ல துலாம் அப்படிங்கிற நீச்ச வீடுல சூரியன் போய் அமர்ந்தோ திசை நடத்தும் போது சூரிய திசை பெரிய யோகத்தை செய்யாமல் போயிடும். அதே போல ஒரு திசையானது, ஒரு புத்தியானது வரக்கூடிய வயதை பொறுத்து தசாபதியுடைய பலன்கள் மாறும். இளமையில் ஒரு திசை நடக்குதுன்னா அது ஒரு பலனை செய்யும். மத்திய வயதுல ஒரு திசை நடக்குதுன்னா அது ஒரு பலனை செய்யும். பிற்காலத்துல ஒரு திசை வருதுன்னா அது ஒரு பலனை செய்யும். ஒரே திசை வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை மாத்தி செய்யும். அப்ப சூரிய திசை இளமையில் வருதுன்னா இளமையில் கல்வி, ஆரோக்கியம், நிம்மதி இது சார்ந்த பிரச்சனைகள் தான். சம்பாதிக்கிற வயசுல ஒரு மத்திய வயதுல வருது அப்படின்னா தொழில் வெற்றி, வாழ்க்கை முன்னேற்றங்கள், திருமண வாழ்க்கை இது சார்ந்த வெற்றிகள். பிற்பகுதியில் வரும்போது ஆயுள் ஆரோக்கியத்திற்கான நன்மைகள். இப்படி திசைகள் பலன்களை வயதுக்கு தகுந்தபடி மாற்றும். அப்படிங்கறதுனால நாம எந்த வயதுல திசை நடக்குது அப்படிங்கிறதையும் மெயினா பார்க்கணும். அப்ப சூரிய திசை ஒரு நல்ல திசை. இளமையில் வரும்போது தகப்பனுக்கு வெற்றி, வாழ்க்கையில் உயர்வு, குழந்தைகளுக்கு நல்ல சிறப்பு. பிற்பகுதியில வரும்போது அதுவே வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம். மத்தியம வயதில் வரும்போது தொழில் வெற்றி, வாழ்க்கையில் நல்ல பாக்கியம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்க வைக்கும். சூரிய திசை தனுசுக்கு மிக அருமையான ஒரு திசை. சந்திர திசை, சந்திரன் வாழ்க்கையில 10 ஆண்டுகள் நடக்கூடிய திசை. அப்ப சந்திர திசை என்பது தனுசுக்கு அஷ்டமாதிபதி, 8ஆம் இடத்துக்கு அதிபதி. 8ஆம் இடம் தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள். இப்படி 8ஆம் இடம் என்பது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஸ்தானம் கிடையாது. அப்ப 8ஆம் அதிபதியும் 8இல் நின்ற கிரகங்களும் நன்மை செய்வதில்லை. அப்படிங்கும் போது சந்திரன் தனுசுக்கு அஷ்டமாதிபதியா வர்றதுனால வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கெடுக்கிற திசைதான். அப்ப சந்திரன் பலமா இருக்கக்கூடாது. பலம் குறைந்த ஸ்தானங்கள்ல இருந்து திசை நடத்தினால் வெற்றி கிடைக்கும். 3, 6, 8, 12 தனுசுக்கு 3ஆம் இடம் கும்பம், தனுசுக்கு 6ஆம் இடம் ரிஷபம், தனுசுக்கு 8ஆம் இடம்
கடகம், தனுசுக்கு 12ஆம் இடம் விருச்சிகம், இந்த மாதிரி இடங்கள்ல சந்திரன் போய் இருந்து திசை நடத்தும் போது அந்த விருச்சிகத்துல சந்திரன் நீச்சமா மாறிடுவாரு. அப்ப பலம் குறையும் போது வெற்றிகள் நிறைய அந்த திசை கொடுக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது விதி. அப்ப சந்திர திசை வந்தாலும் கூட சந்திர திசை பலம் குறைஞ்சு இருக்கணும், அதுதான் முக்கியமானது. அப்ப அந்த வயது காலங்கள் எதுன்னு பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும். இப்ப 8ஆம் அதிபதி பிற்பகுதியில வர்றாரு அப்படின்னா ஆரோக்கியம் ஆயுளை கெடுப்பார். மத்தியம வயதுல வர்றாருன்னா தொழில் வருமானம் பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பார். இளமையில் வர்றாரு அப்படின்னா கல்வி ஆரோக்கியம் இதுல சந்திரன் பாதிப்பு செய்வார். சோ உங்க ஜாதகத்துல சந்திரன் எந்த மாதிரி இருக்காருன்னு எடுத்து பார்த்து அதற்கான வழிபாடுகளை செய்து அதற்கான இறை வழிபாடுகளை செய்து அந்த திசைக்குண்டான பலன்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். அடுத்து செவ்வாய் திசை. செவ்வாய் திசை என்பது 7 ஆண்டுகள் நடக்கூடிய திசை. செவ்வாய் தனுசு லக்னத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி, 5ஆம் இடத்துக்கு அதிபதி. பூர்வ ஜென்ம பலம், பூர்வீக சொத்துகள், முன்னோர்கள் ஆசீர்வாதம், நல்ல வாரிசுகள், புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம். அதே 5ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரு. செவ்வாய் நன்மையும் தீமையும் கலந்து செய்வார்னா அவர் யோகாதிபதி தான். திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதியா வந்தாலே யோகாதிபதி தான். அப்ப செவ்வாய் நல்ல பலமா இருந்து திசை நடத்தணும். தனுசுக்கு செவ்வாய் 3, 6, 8, 12 மறைவு பெறாமல் ஆட்சி உச்சம் கேந்திரங்களிலிருந்து திரிகோணஸ்தானங்களிலிருந்து திசை நடத்தும் போது நல்ல வெற்றிகளை அந்த 7 வருஷம் செவ்வாய் கொடுப்பாரு. சொத்துகள், இடம்ல வீடு, வாகனம், செவ்வாய்த்துடைய காரகத்துவங்கள், சகோதர உறவுகள் இதெல்லாம் பலப்பட்டு வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். அடுத்து ராகு திசை 18 ஆண்டுகள். இப்ப ராகு திசை என்பது ஒரு மனிதனுக்கு 18 வருஷம் அப்படின்னா ராகுக்கு எப்பவுமே சொந்த வீடு கிடையாது. 12 ராசிகள்ல ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன்களை மாத்தி செய்வார். ராகு என்பது ஒரு இயற்கை பாவ கிரகம். அப்ப பாவிகள் மறைந்தால் யோகத்தை செய்வார்கள் என்பது விதி. அப்படின்னா ராகு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்திலிருந்து திசை நடத்தும் போது விபரீத ராஜயோகத்தை கொடுத்து வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பார். அந்த திசை வரும் வயது காலத்தை பொறுத்த அளவுக்கு அந்த பலன்கள் கூடவோ குறைவோ மாறவோ செய்யும். உங்க சுய ஜாதகத்துல அதை ஆய்வு செய்து பாருங்க. அப்ப அதற்கான வெற்றிகள் முழுமையாக அது கிடைக்க வைக்கும். அப்ப ராகு திசை என்பது மறைவு ஸ்தானங்கள் இருக்கும்போது 18 ஆண்டுகள் மிகப்பெரிய ராஜயோக திசை. பெரும்பாலான ஜாதகங்களுக்கு ராகு திசை நன்மை செய்வதில்லை, அனுபவத்துல பாக்குறோம். அப்ப ராகு நின்ற இடத்தை பொறுத்து, நின்ற நட்சத்திரத்தை பொறுத்து, பொதுவா ராகு கூட சேர்ந்த கிரகத்தை பொறுத்து பலன்களை மாத்திருது. அப்ப தனித்த ராகுவுக்கு தோஷம் இல்லை. ஒரு ராகு ஒரு கிரகத்துடன் சேரும் போது நிறைய வெற்றிகளை கெடுக்கிறாரு. உதாரணமாக சனி கூட ராகு தொழில் தடை, வருமான தடை, பொருளாதார தடை அந்த திசை காலங்கள்ல 18 ஆண்டுகள் கடுமையான சோதனை ஏற்படுத்துது. சோ இதெல்லாம் பார்த்துக்கங்க. ராகுடைய அமைப்பு எப்படின்னு உங்க சுய ஜாதகத்தில் பார்த்து அதற்கான வழிபாடுகள் செய்யுங்க. அடுத்து குரு திசை 16 ஆண்டுகள் குரு திசை என்பது. அப்ப குரு பகவான் தனுசுக்கு லக்னாதிபதி, ராசி அதிபதியா வராது. அவர்தான் சீஃப் மினிஸ்டர் மாதிரி. அவரே 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி. ஆரோக்கியம், நிம்மதி, சொத்துகள், இடம், வீடு, வாகனம், வெற்றி இதற்கெல்லாம் அதிபதி. அப்ப தனுசுக்கு குரு திசை என்பது மிக அருமையான ஒரு திசை. இப்ப குரு பகவான் திசை வரும் காலம் அவர் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்கள் நின்றால் மிகப்பெரிய வெற்றியை தருவார். அப்ப ஆட்சி உச்சம் தனுசுல ஆட்சியா இருக்கலாம், மீனத்துல ஆட்சியா இருக்கலாம், உச்ச வீடு கடகத்தில் உச்சமா இருக்கலாம். 8ஆம் இடம் என்றாலும் கூட அது உச்ச வீடா இருக்கிறதுனால அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இது மாதிரி குரு பலமா இருந்து திசை நடத்தும் போது 16 ஆண்டுகள் ராஜ யோக திசை. இளமையில் வந்தாலும் சரி, மத்தியம வயதில் வந்தாலும் சரி, பிற்பகுதியில் வந்தாலும் சரி, குரு திசை என்பது வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய நல்ல ஒரு திசை. ஆனா குரு 3, 6, 8, 12 மறைந்து இருக்கக்கூடாது, நீச்சம் பெறக்கூடாது. மகரத்துல போய் 2ஆம் இடத்துல நீச்சமாவோ இல்ல 3, 6, 8, 12 குரு இருந்தாலும் அந்த திசை 16 ஆண்டுகள் வாழ்க்கையில் நன்மை செய்யாமல் போயிடும். இதை கவனமா உங்க சுய ஜாதகத்துல ஆய்வு செய்து பாருங்க. அடுத்து சனி திசை 19 ஆண்டுகள். சனி பகவான் 2, 3 குடையவர். 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு அதிபதி. 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். 3ஆம் இடம் முயற்சி, வெற்றி, வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான மாற்றத்திற்கான ஸ்தானம். அப்ப சனி பகவான் பொதுவா தனுசுக்கு பாவிதான். அப்ப சனி பகவான் தனுசுக்கு நல்லவர் இல்லைங்கிறதுனால அவர் ஜாதகத்துல நல்ல ஸ்தானங்கள்ல இருந்து திசை நடத்தும் போது 19 ஆண்டுகள் வெற்றி மேல் வெற்றி கொடுப்பார். அவர் தொழில் காரகன் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துல இருந்தா தொழில் ஸ்தானத்துடைய வெற்றிகளை முழுமையா கொடுப்பாரு. 2ஆம் இடம் வருமானத்திற்கான கிரகம்ங்கிறதுனால நல்ல வருமான வெற்றிகளை கொடுப்பார். அப்ப சனி பகவான் உங்க ஜாதகத்துல பலம் குறையாம இருக்கணும், நல்ல இடங்கள்ல இருக்கணும், நல்ல ஸ்தானம் பெற்று இருக்கணும், கூட சேர்ந்த கிரகங்கள் சுபத்தன்மையா இருக்கணும், நல்ல சுப கிரகங்கள் பார்வை பெற்று இருக்கணும். அப்படி இருக்கும்போது சனி திசை உங்களுக்கு 19 ஆண்டுகள் எந்த வயதில் வருதோ அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி வெற்றி மேல் வெற்றிகளை அது கொடுக்க வைக்கும். அது கவனமா உங்க சுய ஜாதகத்தில் ஆய்வு செய்து பாருங்க. அடுத்து புதன் திசை 17 ஆண்டுகள். இந்த புதன் திசை என்பது 7, 10 குடையவர். தனுசு லக்னத்துக்கு, தனுசு ராசிக்கு 7, 10 குடையவர். 7ஆம் இடம் திருமண வாழ்க்கை, கலஸ்தர ஸ்தானம்,
ஆணா இருந்தால் மனைவியை பற்றி, மனைவியா இருந்தால் கணவனை பற்றி சொல்லக்கூடிய இடம். கூட்டு தொழில் சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை சொல்லக்கூடிய இடம் 7வது பாவம். அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக புதன் வராரு. அவரே 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா வராரு. தனுசுக்கு புதன் 7, 10 கூடியவர். அப்ப தொழில் வெற்றியை தரக்கூடியவர். தனுசுக்கு புதன் 7, 10 கூடியவர் என்றாலும் அவர் பாதகாதிபதியா வரார். பாதகாதிபதி பாதகத்தை செய்வார். அவரே மாரகாதிபதிங்கிற பட்டத்தை வாங்கிடுறாரு. அப்ப புதன் பலம் பெற்று இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த திசை உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். பொதுவாக புதன் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி. எந்த ஒரு புதன் திசையும் எந்த ஜாதகத்துக்கும் கடன், நோய், வழக்கு இது 3 ஏதோ ஒண்ணு தராம போகாது அப்படிங்கறத அனுபவத்துல பாக்குறோம். எனவே புதன் உங்க ஜாதகத்துல நல்ல பாவங்கள் இருக்கணும். பொதுவா 3, 6, 8, 12 மறைந்திருக்கலாம். தன் வீடுகள்ல 10ஆம் இடத்துல இருக்கும்போது வெற்றியை தராது. உச்ச வீடு, அது கன்னி உச்ச வீடா இருக்கனால தொழில் ஸ்தானத்துக்கு நல்ல வெற்றியை தராது. இந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்துடைய அமைப்பை பார்த்து புதனுடைய சேர்ந்த கிரகங்களை வைத்து புதனுடைய திசை காலங்கள் எப்படின்னு தீர்மானிக்கலாம். சோ அதற்கான வழிபாடுகள் செய்து வெற்றிகளை அடையலாம். அடுத்து கேது திசை. 7 ஆண்டுகள் கேது திசை. கேதுவும் ஒரு இயற்கை பாவ கிரகம். அப்ப கேதுவுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது. 12 ராசிகள்ல கேதுவுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. அதனால கேது நின்ற இடத்தை பொறுத்துதான் வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பாரு. பொதுவா லக்னத்துக்கு 3, 6, 8, 12 பாவிகள் மறைந்தால் யோகமே. அப்ப கேது பகவான் 3, 6, 8, 12 இருந்தால் உங்களுக்கு அது வெற்றியை தரக்கூடிய திசையாக இருக்கும். 7 ஆண்டுகள் பாதிப்பு இல்லாமல் போகும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த 7 வருஷ திசை நிறைய சோதனைகளை கொடுக்கும். இளமையில் கல்வி ஆரோக்கியத்தை கெடுக்கும். நடுமத்தி வயதில தொழில் வருமானங்களை கெடுக்கும். பிற்பகுதியில் ஆரோக்கியம் ஆயுளை கெடுக்கக்கூடிய திசையா இருக்கும். சோ கவனம் தேவை. அதற்கான வழிபாடுகளை செய்து வெற்றி அடையலாம். அடுத்து சுக்கிர திசை 20 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு யோக திசை சொல்லுவாங்க. அவருக்கெல்லாம் இப்ப சுக்கிர திசை அடிக்குதும்பாங்க. அப்ப சுக்கிரன் என்றால் சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றாலும் தனுசுக்கு சுக்கிரன் மகா பாவி. 6ஆம் இடத்துக்கு அதிபதி. சத்துரு 6ஆம் இடம். கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள், சிறை தண்டனை இதெல்லாம் விபத்து, கண்டங்கள் தரக்கூடிய கிரகம். இப்ப சுக்கிரன் தனுசுக்கு எப்பவுமே நல்லது செய்ய மாட்டாங்க. அவரே உபஜயஸ்தானத்துன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றாரு. இருந்தாலும் அவர் 6ஆம் அதிபதி பாவிதான். அப்ப சுக்கிரன் ஜாதகத்துல ஒரு பலம் பெற்று இருக்க கூடாது. சுக்கிரன் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலும் கன்னியில் நீச்சல் பெற்றிருந்தாலும் அந்த திசை விபரீத ராஜயோகம் பெற்று கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது மாதிரி மிகப்பெரிய யோகத்தை சுக்கிர திசை காலங்கள்ல செய்யும். சுக்கிரன் தனுசுக்கு பலம் பெறக்கூடாது. அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை செய்யுங்க. இப்ப இந்த 9 கிரகங்களின் திசை எல்லா மனிதனுக்கும் வாழ்க்கையில அப்படியே வருமானா? வராது. ஒரு சிலருக்கு ஒரு திசைகள் வராமல் போகலாம், ஒரு திசைகள் வரலாம். இப்ப சுக்கிர திசையே ஒரு சிலருக்கு வராமல் கூட போகலாம். அதே மாதிரி புதன் திசை ஒரு சிலருக்கு வராமல் போகலாம். சனி திசை ஒரு சிலருக்கு வராமல் போகலாம். காரணம் அவரவர் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் திசாபுத்திகள் தொடரும். இப்ப நம்ம முதல் சூரிய திசையின் உதாரணத்தை வச்சுக்கலாம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு சூரிய திசை ஆரம்ப திசை. நீங்க தனுசு ராசி, தனுசு லக்னமா இருந்தாலும் உங்களுக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்துல முதல் திசை எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அங்க பலன்கள் தொடங்கும். இப்ப நீங்க தனுசு ராசியா இருந்தீங்கன்னா அங்க மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப மூலத்தில் பிறந்திருந்தால் கேது திசை ஆரம்பிக்கும். பூராடத்தில் பிறந்திருந்தால் சுக்கிர திசை ஆரம்பிக்கும். உத்திராடத்தில் பிறந்திருந்தால் சூரிய திசை ஆரம்பிக்கும். அப்ப திசை உங்களுக்கு எது முதல் திசையோ அதன் அடிப்படையில் திசை வரிசைகள் வரும். கேது திசை என்றால் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் இந்த வரிசைகள்ல திசை வரும். இப்ப சுக்கிர திசை தொடங்குதுன்னா சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது இந்த வரிசைகள்ல திசைகள் வரும். அப்போ உங்க திசைகள் என்ன முதல் திசை என்று பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி திசைகள் வரும்போது ஒரு சில திசைகள் வராமல் போகலாம். ஏன்னா 120 ஆண்டுகள் யாரு உயிரோடு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா திசைகளும் வரும். அப்படி எல்லாரும் இன்னைக்கு 120 ஆண்டுகள் இருக்க முடியுமானா இன்னைக்கு ஆயுட்காலமே 70, 80 சராசரி வயது 70 ஆயிடுச்சு. அப்போ ஒரு 2-3 திசைகள் வாழ்க்கையில வராமல் போகும். எனவே உங்களுக்கு என்னென்ன திசைகள் இருக்கு, அந்த திசைகள் தனுசுல என்னென்ன அமைப்புல இருக்குன்னு பார்த்து தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்க திசை தொடங்கி முடிகிற திசை வரைக்கும் உங்க ஜாதக அமைப்பை ஆய்வு செய்து பார்த்து அதற்கான தெய்வ வழிபாடுகள், இறை பரிகாரங்களை செய்யும் போது வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.